ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. vlog போட்டு கொஞ்சம் நாளாயிட்டு. ஆர்த்திக்கு வந்து இப்போ ஃபுல் போர்ஷன் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. நவீனுக்கு வந்து மந்த்லி எக்ஸாம் நடந்துட்டு இருக்குன்றதுனால ஆர்த்தி வந்து 3 மணிக்கு அன்றைக்கி அவளுக்கு மேக்ஸ் எக்ஸாம்ன்றதுனால 3 மணிக்கே எழும்பி படிச்சுட்டு இருந்தா. ஸோ எனக்குமே கொஞ்சம் தூக்கம் வரலன்றதுனால குயிக்காக அன்றைக்கி ஒரு vlog எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த vlogல என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஒன்று ஈஸியாக பண்ணுறது, ரொம்ப ஹெல்தியானது. அது எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து திருநெல்வேலியில் ரொம்ப ஸ்பெஷலான வெள்ளை குழம்பு, வெள்ளைக்கறி அப்படின்னு கூட சொல்லலாம். அப்புறமா கசப்பே இல்லாத பாவைக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்னொன்று ரொம்ப முக்கியமானது உளுந்தங்கஞ்சி, ரொம்ப சூப்பராக குயிக்காகவும் பண்ணலாம். இது எல்லாமே இந்த vlogல நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். காலையில் அவள் வந்து படிச்சுட்டு இருந்தான்றதுனால சத்துமாவு கஞ்சி தான் அவளுக்கு நான் காய்ச்சி கொடுத்துருந்தேன். கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக இருக்குன்றதுனால, எனக்கு காலையில் ஒரு 6 மணி வரைக்கும் அது தாங்குன்றதுனால கஞ்சி காய்ச்சி அவளுக்கு வந்து நாட்டு சக்கரை போட்டு, அவளுக்கு பால் போட்டால் பிடிக்காது, ஆனால் நாட்டு சக்கரை மட்டும் லைட்டாக போட்டு கொடுத்துருக்கேன். அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணதுலேருந்து எனக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி சூப்பராக இருந்துச்சு. நல்ல 4:30 மணிக்கு எந்திக்கிறது, குளிக்கிறது, நல்ல விளக்கேற்றுறதுன்னு அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் சோம்பேறி வந்த மாதிரி ஆயிட்டு, எழும்புறதுக்கே டைமான மாதிரியும் கொஞ்சம் டல்லான மாதிரி இருந்துச்சுன்றதுனால மறுபடியும் கொஞ்சம் குயிக்காக எழும்பி நம்ம விளக்கேற்றி, ஏதாவது பிரம்ம முகூர்த்த விளக்கு வைக்கிறோனோ இல்லையோ விளக்கேற்றி சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு தான் காலையில் எழுந்திரிச்சு வாசல்லாம் தொளிச்சு முடிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் வாக்கிங் போவேன் எப்போதுமே. இப்போ வந்து வீடியோக்காக சாரி கட்டியிருக்கேன், இல்லை நான் நைட்டியோட போவேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. நைட்டியோட போகிறதுனால நான் வாசலில் கீழேயே முத்தத்தில் நடப்பேன். இப்போ வந்து சாரி கட்டியிருக்குன்றதுனால எல்லோரும் எங்கே போகிறேன்னு கேட்கக்கூடாதுன்றதுனால மாடியில் நடக்கிறேன். அதுக்கு முன்னால் பாவைக்காவெல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சுட்டு, பாவைக்காய் கசப்பு இல்லாமல் வர்றதுக்கு கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூளும் போட்டு கை வச்சு நல்லா நசுக்கி பிசைஞ்சு ஊற வச்சுட்டேன். இந்த மாதிரி பண்ணும்போது பாவைக்காய் கசப்பு இல்லாமல் பண்ணலாம். சின்ன குழந்தைங்க கூட அது டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடலாம். கொஞ்ச நேரம் ஒரு வாக்கிங் போயிட்டு கீழே வந்து ஃபஸ்ட்டு வந்து காலையில் உளுந்தங்கஞ்சி பண்ணலாம் அப்படின்ட்டு குக்கரெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அதாவது உளுந்தங்கஞ்சி காலையில் சாப்பிட்றதுக்கு. எதுக்காக உளுந்தங்கஞ்சி இன்றைக்கி திடீர்னு பண்ணுறேன் அப்படின்னா, ஆர்த்தி வந்து கை வலிக்கு, கால் வலிக்கு, முதுகு வலிக்குன்னு சொல்லிட்டா. வாரத்தில் எப்படியும் ஒரு 2 நாள் வந்து ஒன்று உளுந்தங்களி இல்லை உளுந்தங்கஞ்சி இந்த மாதிரி உளுந்து ஐட்டங்கள் வந்து சேர்ப்பேன். இப்போ கொஞ்ச நாள் வந்து உளுந்து சேர்க்கலை அப்படின்றதுனால சரி இன்றைக்கி உளுந்தங்கஞ்சி மாவு வேறு காலியாக போய்ட்டுன்றதுனால உளுந்தங்கஞ்சி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஆர்த்திக்கும் நவீனுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ஒரு கொண்டக்கடலையில் ஒரு சாதம் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 2 பல்லாரி, ஒரே ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா. மல்லி புதினா வந்து நிறையா அலசி எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாமே பச்சையாக அரைச்சி வச்சிடணும். நான் வந்து வாக்கிங் போகும்போதே அந்த பாவைக்காய் வந்து ஊற வைக்கும் போதே ஃபஸ்ட்டு அந்த சாதத்துக்கும், எங்களுக்கு சாதத்துக்கும் பிள்ளைங்களுக்கு கொண்டக்கடலை சாதத்துக்கும் ரைஸ் தனித்தனியாகவே கழுவி ஊற வச்சுட்டு போயிட்டேன். இப்போ வந்து கொண்டக்கடலை சாதம் பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் நெய்யும் சேர்த்துருக்கேன். ஒரு பிரிஞ்சலை மட்டும் உடச்சிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து சின்ன வெங்காயம் நல்லா சீப்பாக கிடைக்கின்றதுனால நம்ம பல்லாரிக்கு பதிலாக சின்ன வெங்காயம் அதிகமாகவே சேர்த்துட்ருக்கோம். இப்போ நிறைய சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் வந்து நல்ல இந்த மாதிரி தான் க்ரீனிஷ் கலரில் இருக்கும். நம்ம வந்து மல்லி இலையும் புதினாவும் நிறைய போட்டிருக்கோன்றதுனால டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதை உள்ளே சேர்த்துட்டு நல்ல பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி. நான் ஒரே ஒரு பிரியாணி இலை போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது போடுங்க, இல்லை அப்படின்னா அது ஒன்றும் அவசியம் இல்லை. இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் ஊற வச்சுருந்த கொண்டக்கடலையிலேருந்து ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு, இது வந்து 150 கிராம் இருக்கும், அதை உள்ளே சேர்த்துருக்கேன். அது வந்து குக் பண்ணலை, ஊற வச்சது தான் போட்டிருக்கேன். நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். அரிசி வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். தண்ணி வந்து மொத்தமாக 4 கப் எடுத்திருக்கேன். அது அரிசிக்கும் அந்த கொண்டக்கடலைக்கும் ஈக்குவலாக இருக்கும். நான் எப்போனாலும் அந்த ஆர்த்தி கொஞ்சம் ஃப்ரீயாக மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக இந்த கிச்சனில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் அல்லது ஒரு 10 மினிட்ஸ் வந்து இந்த கிண்டுற ஐட்டங்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கிண்டி விட்டுருவா. ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குன்றதுனால கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு குக்கரில் வெயிட் போட்டு ஒரு 3 விசில் மட்டும் விடுறதுக்கு போட்டுட்டேன். இப்போ அது வெந்துட்டு இருக்க சமயத்தில் இங்கே வந்து நவீனுக்கும் மந்த்லி எக்ஸாம் நடந்துட்டு இருக்குன்றதுனால ஆர்த்தி வந்து கவனிக்கணும்னு அவசியம் இல்லை. அவள் வந்து சின்ன சின்ன டவுட் மட்டும்தான் கேட்பா. ஆனால் நவீனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கத்துலேயே உட்காந்து கவனிச்சா மட்டும்தான் அவன் எழுதுவான்றதுனால அவனுக்கும் கொஸ்டின் எல்லாமே எழுதி கொடுத்துட்டு இருந்தேன். இங்கே அதுக்குள்ளேயுமே குக்கரில் வந்து 3 விசில் வந்துட்டு. உங்கள் குக்கரோட தரத்தை பொறுத்து பார்த்துக்கோங்க எவ்வளோ வேகும் அப்படின்றது. எனக்கு 3 விசிலில் வெந்துரும்ன்றதுனால நான் அதை இறக்கி வச்சுட்டேன். ஒரு அடுப்பில் வந்து பாவைக்காய் பொரியலுக்கு அடுப்பில் போட்டிருக்கேன். இன்னொரு அடுப்பில் வந்து உளுந்தங்கஞ்சியை நம்ம
வெயிட் போட்டு விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு வெந்துட்டு இருக்குன்றதுனால அதாவது 200 கிராம் அளவுக்கு உளுந்து நல்லா வறுத்துக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வறுத்துட்டு நான் ஒரு 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நல்லா சூடு எதுவும் இருந்துச்சுன்னா உடம்புல நல்லா தணிச்சு கொடுக்கும். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா பொங்கி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போடுங்க. எப்படினாலுமே அந்த உளுந்தங்கஞ்சி கொஞ்சமா பொங்கி சிந்துன்றதுனால அதுக்கு மேல ஏதாவது பெருமனை துணி அந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. இருந்தாலும் அந்த கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த மூடி போட்டோம் அப்படின்னா ரொம்ப பொங்கி சிந்தாது. இப்போ அந்த பாவக்காய் பாருங்க நல்ல தண்ணி எல்லாம் விட்டு வந்திருக்கு. அந்த நம்ம உப்பு மஞ்சள் தூள் போட்டு வச்சிருந்தோம்ல, இந்த தண்ணி தூர எடுத்துருங்க. அப்போ பாவக்காய் கசப்பு ஃபுல்லாக அதிலே போயிடும், நல்லா இருக்கும். இங்கே எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் நிறைய கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா ஒரே ஒரு தக்காளி போட்டுட்டு அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பாவக்காயிலே நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோன்றதுனால அந்த தண்ணியை பிழிஞ்சு எடுத்துட்டு அந்த பாவக்காயும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி எதுவுமே விட வேண்டாம். நல்லா வதங்கட்டும், மூடி போட்டுடலாம். வேணும் அப்படின்னா உப்பு நீங்கள் எக்ஸ்ட்ரா செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம். இப்போ அது வெந்துட்டு இருக்கு. உளுந்தங்கஞ்சி ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கு. இதுக்கிடையில ஆர்த்திக்கு இந்த எக்ஸாம் அப்படின்னா தலை கட்டுற பொறுப்புல இருந்து எல்லாமே என்கிட்டே கொடுத்துருவா. அயன் பண்ணுறதெல்லாம் அவங்க அப்பா பண்ணிக்கிடுவாங்க. ஏன்னா மற்ற நேரம் உச்சி மட்டும் எடுத்து கொடுத்தா அவள் கட்டிட்டு போயிடுவா. அப்புறம் அந்த ரிப்பனில் பூ போடுறதுக்கு மட்டும் எங்கிட்ட வருவான்றதுனால அவளுக்கு ஃபுல்லாகவே அந்த டைமும் அவள் படிச்சுட்டு தான் இருப்பாள். அது எப்போ தான் படித்தாலுமே அந்த எக்ஸாமுக்கு போகிற வரைக்கும் அவளுக்கு படிச்சுட்டே இருக்கணும். அப்போ இவ்வளோ பிஸியாக நம்ம இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் கிச்சனில் எல்லாமே இருந்துமே நம்ம சம்டைம் லேட் ஆக்கிடுறோமே. அப்போ நம்ம அம்மாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. மிக்சி கிரைண்டர் அந்த இதெல்லாம் வர்றதுக்கு முன்னால் கேஸ் அடுப்பு கூட இருக்காது. கங்கு அடுப்பில் தான் நமக்கு சமையல் பண்ணி தந்துருப்பாங்கன்னு நினைக்கும்போது பரவாயில்ல. அவங்களுக்கு அவங்க உண்மையாக ஹோம் மேக்கர்னால் அவங்க தான் போல் அப்படின்னு நினச்சிக்கிடுவேன். சில நேரம் அவங்களுக்கு பெரிய வணக்கங்கள் சொல்லிக்கலாம். இப்போ உளுந்தில் ஒரு 6-7 விசில் விட்டுருங்க. நல்லா குழஞ்சி வரட்டும். அது வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் சுக்கு தூளையும் இடிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அது நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ தம்மெல்லாம் இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம சாதம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். லைட்டாக இந்த மாதிரி க்ரீனிஷ் கலரில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம புதினா மல்லி நிறைய சேர்த்துருக்கோம். அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு விழுது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு அப்பளம் அல்லது ஆம்லெட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அன்னைக்கு நான் ஆர்த்திக்கும் நவீனுக்கும் 2 முட்டையும் சேர்த்துட்டு ஒரே ஆம்லெட்டாகவே போட்டுட்டு அப்புறமா பிரித்து வச்சுக்கலாம் அப்படின்றதுனால வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சமாக டைம் ஆகிட்டுன்றதுனால ஒரு ரெடியாக போட்டுவிட்டேன். இங்கே உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிட்டு அப்புறமா கொஞ்சமாக ஒரு 100 மில்லி அளவுக்கு பால் மட்டும் சேர்த்துருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு அதை ஆற வைக்கிறதுக்கு வச்சுட்டேன். இல்லை அப்படின்னா சூடாக இருக்குன்னு பாதி சாப்பிடாமலே போயிடுவாங்கன்றதுனால அவங்க பிள்ளைங்க கிளம்புறதுக்கு முன்னாலே நான் ஆற வச்சுட்டேன். இந்த மாதிரி பிரியாணி பொடி போட்டு செய்கிற எந்த சாதம் ஒத்த சாதம் அந்த மாதிரி எங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எந்த இதில் பண்ணியிருந்தாலுமே காலையில் அந்த டிஃபனோட எந்த சாதம் எதை பண்ணியிருக்கோமோ அதையுமே கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அது ரொம்ப பிடிக்குன்றதுனால அந்த சாதம் சூடாக அடைக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் நேரம் தட்டில் நான் எடுத்து ஆற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் கொஞ்சமாக அந்த டிமார்ட்டில் அன்றைக்கி நான் கலர் அப்பளமாக ரைஸ் அப்பளம்னு வாங்கிட்டு வந்திருந்தது. அது நல்லா இருந்துச்சுன்றதுனால அதையுமே கொஞ்சம் வறுத்து வச்சுட்டேன். சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன். காலையில் உளுந்தங்கஞ்சி பிள்ளைங்க உளுந்தங்கஞ்சி கூட கொஞ்சம் இந்த சாதமும் சாப்பிட்டுட்டு தான் போனாங்க. ஆர்த்தி எக்ஸாம் இருக்குன்றதுனால கொஞ்சம் குயிக்காகவே கிளம்பி போயிடுவான். நவீன் நாங்கள் கிளம்பலையா நேரம் ஆயிட்டுன்னு அவனை கிளப்பி வெளியில் தள்ளி விடணும். அவனுக்கு எக்ஸாம் நாள் எந்த நாளுமே அவனுக்கு சேமாக தான் இருக்கும். அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் பிள்ளைக்கு பாருங்க. அவன் கிளம்பிட்டு இருக்கும்போது தான் இவன் உளுந்தங்கஞ்சி உட்காந்து டேஸ்ட் பண்ணி குடிச்சிட்டு இருக்கான். அப்போ நாங்கள் வச்சு லஞ்ச் பாக்ஸை கொண்டு வச்சு கொடுத்துட்டு சீக்கிரமாக கிளம்பி டைம் ஆகிட்டுன்னு அவங்க அப்பா சைக்கிளெல்லாம் எடுத்து வெளியில் விட்டு அவனை தள்ளி விட்டோம். இப்படி தான் ஒன்று அப்படி இருந்தால் ஒன்று இப்படி இருக்கும் போல். உங்கள் வீட்டிலலாம் இப்படி தானான்றதை எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவங்கெல்லாம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் பாவக்காய் பொரியல் சாதம் எல்லாமே வடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வெள்ளை குழம்பு வச்சுட்டு இருந்தேன். வெள்ளை குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். திருநெல்வேலியில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு உளுந்தம் பருப்பு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. காயப்பொடி கொஞ்சம் சேர்த்ததுக்கு அப்புறமா வெங்காயம் தக்காளி அவரைக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் மட்டும் தண்ணியில் சேர்த்து வச்சுக்கோங்க. முருங்கைக்காய் எல்லாம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அதை அந்த காயை லைட்டாக ஒரு வாட்டி வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. வத்தல் பொடி சேர்த்துட்டு நல்லா அது காய் ஃபஸ்ட்டு கொதிக்கட்டும். உப்பு ஃபஸ்ட்லேயே சேர்த்துற வேண்டாம், புளியும் ஃபஸ்ட்லேயே சேர்க்கலை. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நிறைய சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்துட்டு அது கூட ஜீரகம் வெள்ளைப்பூடு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மை போல் அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமா நல்ல புளித்தண்ணியும் சேர்த்துட்டு புளித்தண்ணி புளி ரொம்பவும் இல்லாமல் கொஞ்சம் கம்மியாகவும் இல்லாமல் மீடியமாக போட்டுக்கோங்க. புளி டேஸ்ட் ரொம்பவும் இல்லாமல் இருக்கணும்.
புளி தண்ணியை சேர்த்து விட்டதுக்கு அப்புறமா அந்த தேங்காய் பேஸ்ட்டும் உள்ள சேர்த்துட்டு, தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் வந்து காயெல்லாம் நல்லா அவிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம புளி தண்ணி, உப்பு எல்லாமே சேர்க்குறோம். தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறமா அந்த தேங்காய் சேர்த்து கொஞ்சமா கொதிக்க வச்சா போதும். இப்போ இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஃபைனலாக வந்து மல்லி இலை சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். மல்லி இலை, பச்சை கருவேப்பிலையுமே நான் சேர்த்துருக்கேன். இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா வீட்டில் வந்து அதிகமாக அடிக்கடி வைப்போம். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வச்சுருவோம். ஆனால் இங்கே என் வீட்டுக்காரங்களுக்கு பிடிக்காது. இங்கே என் மாமியார் வீட்லேயுமே நிறைய பேத்துக்கு பிடிக்காதுன்றதுனால அதிகமாக வைக்க மாட்டாங்க. இப்போ நான் வைக்கிறேன். ஆனால் இவங்க அப்பா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட மாட்டாங்க. ஓரளவுக்கு சாப்பிட்டுக்கிடுவாங்க. ஆனால் எங்கள் அத்தை தான் கேட்பாங்க, நீ வச்சா சாப்பிட்றனோ அப்படின்னு. இவங்க அப்பாவுக்கு வந்து அப்பளம் பொரிச்சு கொடுத்துருந்தேன். முட்டைலாம் வைக்கல இவங்களுக்கு. பாவைக்காவும் அப்பளமும் வச்சு கொடுத்துருந்தேன். சாயங்காலம் வந்து பிள்ளைங்க அந்த பாவைக்காய் கூட அந்த குழம்பு வச்சு சாப்பிட்ருவாங்க. கொஞ்சமாவது ஊட்டி விட்டுருவேன். அந்த பாவக்காயோட சத்து வந்து உடம்புல சேரணும் அப்படின்றதுனால கொஞ்சம் அந்த பாவக்காயெல்லாம் உள்ளே வச்சுட்டு சாதம் லைட்டாக ஊட்டி விட்டுருவேன் சாயங்காலமாக காஃபி கொடுக்கறதுக்கு முன்னால். இவங்களுக்கு வெள்ளை குழம்புக்கு வந்து சூப்பரான காம்பினேஷன் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து முட்டை வந்து பொரிச்சு சாப்பிடுவோம். எங்கள் வீட்டில் வந்து அம்மா வந்து கடுகு உளுந்தம் பருப்பு வெறும் முட்டையில் உப்பு போட்டு நல்லா பொரிச்சு கொடுப்பாங்க. அது சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து அப்பளம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேரட் பொரியலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க அப்பாவுமே கடைசியாக அனுப்பி விட்டாச்சு. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சூப்பரான இன்னொரு விளாக்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.